அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். போர் தொடங்கி 192 நாளையும் கடந்து போய் கொண்டிருக்குது. இன்னைக்கு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள, அதாவது இந்த ஒரு நாள்ல ஈரானை மறுபடியும் தாக்குறதுக்காக இஸ்ரேல் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. பதில் தாக்குதல் செய்ய போறாங்க. அதை பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்க. அதை குறித்து பார்க்கலாம். இப்போது அமெரிக்கா என்ன நிலை எடுத்திருக்காங்க, ஈரானை இஸ்ரேல் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம போய் தாக்க போறாங்களே, இப்ப அமெரிக்கா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதையும் அமெரிக்காவும் அறிவிச்சிருக்காங்க. அதை குறித்து பார்க்கலாம். அடுத்து நம்ம நேற்று ஐநாவுடைய சபை நேற்று கூடிச்சு. ஐநா சபையில என்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குது. அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஈரான் இஸ்ரேலுடைய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உலகமே இரண்டாக பிரிஞ்சு நிக்குது. ஒரு பக்கம் பார்த்தா இஸ்ரேலுக்கு ஆதரவாளராக ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்காங்க. அதுல மிக முக்கியமாக G7 நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவாளர்களாகத்தான் இருக்கிறாங்க. தங்களை மனிதாபிமானம் மிக்கவர்கள், மனித நேயத்தை போற்றக்கூடியவர்கள்னு சொல்லக்கூடிய அவர்களே என்ன பண்றாங்க, ஜியோனிஸ்டுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுடைய தரப்புலதான் இருந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, ஜியோனிசம் அந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குன்னு சொல்லணும். இந்த G7 நாடுகள்ல இருக்கக்கூடிய அதிபர்கள் ஆகட்டும் எல்லாமே இந்த ஜியோனிஸ்டுகளுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆயுத ரீதியாக இருந்தாலும் சரி, ஜியோனிஸ்ட் அங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அதனாலதான் அமெரிக்காவாகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், கனடா ஆகட்டும், யாராக இருந்தாலும் பார்த்தா இஸ்ரேல் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டுதான் ஆறாங்க. இஸ்ரேலுக்கு தான் ஆரம்பத்துல சப்போர்ட் பண்றாங்க. இப்ப இந்த ஈரான் விவகாரத்துல மட்டும் கிடையாது, நம்ம ஆரம்பத்துல ஹமாஸுடைய விவகாரத்தை எடுத்து பார்க்கும்போதும் தெரியும், உலகமே ரெண்டா பிரிஞ்சு நிக்குது. அதுலயும் பார்த்தா பெரும்பாலான கூட்டம் ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணாலும், இந்த ஜியோனிசத்தை ஆதரிக்கக்கூடிய நாடுகள்ல அமெரிக்கா, பிரிட்டானியா போன்ற நாடுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கு. இந்த சமூக வலைத்தளங்களை முழுவதுமாக அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் அதுல முதலாளிகளாக இருந்து கொண்டிருக்காங்க. அதனாலதான் காசாவில இருந்து வரக்கூடிய வீடியோக்களாகட்டும், இஸ்ரேல்ல இருந்து வரக்கூடிய வீடியோக்களாகட்டும், எந்த வீடியோக்களாக இருந்தாலும் அந்த தாக்குதல் சம்பந்தமான வீடியோக்கள் அனைத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ட் போட்டு அதை எல்லாமே நீக்கிடுறாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு எதுலையுமே பகிர முடியாத ஒரு நிலைமையை தான் அவங்க ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. வெறும் ஆடியோ ரீதியாகத்தான் நம்ம பதிவிட முடியுமோ தவிர வீடியோக்களையும் இல்ல அதுக்கு சார்ந்த இமேஜஸையும் பதிவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தடுத்து வச்சிருக்காங்க. இப்படி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணா, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் நாடுகளான சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானுக்கும் ஆகட்டும், ஹமாஸுக்கு ஆகட்டும் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதுலயும் இந்த அரபு நாடுகள் பார்க்கும்போது இவங்க எந்த ஒரு நிலைப்பாட்டையும் முழுமையாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்தா அவங்களுடைய ஆட்சிக்கு பிரச்சனையும் தெரியும், தங்களுடைய மக்களை திருப்தி செய்ய முடியாதுன்னு தெரியும். அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த விஷயத்துல ஈரானை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்களுக்குள்ள எத்தனையோ விவகாரம் இருந்திருந்தாலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரானுக்கு சப்போர்ட்டாகத்தான் சவுதி நின்றுருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க ஏற்கனவே, ஈரானுக்கு எதிரான தாக்குதல் செய்ய எங்களுடைய வான்பரப்பை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலாக ஈரான் செய்யக்கூடிய தாக்குதலுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, அலோவ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய வான்பரப்பை திறந்து விட்டுருந்தாங்க. அவங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தி தான் பார்க்கும்போது அதை தாண்டி தான் என்ன இருக்கு, தாக்குதலும் போயிருக்குது. இவங்க மட்டும் கிடையாது, ஹவுதிகளும் நேற்று தாக்குதல்லாம் செய்யும் போது சவுதி அரேபியாவுடைய வான்பரப்பை எல்லாம் தாண்டி தான் தாக்குதலானது போயிருக்கு. அவங்களுக்கும் இவங்க எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம விட்டுருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஈரானோடும் சேராது, இன்னொன்னு ஹவுதிகளுடனும் சேராது. ஈரான், ஏமன் ரெண்டுமே பார்த்தா சவுதிக்கு ஒத்து வராத ஒரு நாடுதான். ஆனா இந்த விஷயத்துல காசாவுக்கு ஆதரவாகத்தான் இவங்கெல்லாம் செயல்படுறாங்க. இவங்கெல்லாம் முஸ்லீம் நாடுகள், இவங்கெல்லாம் ஜியோனிஸ்டை எதிர்த்து நிக்கிறாங்க. அதனால நம்ம எதுவும் செய்யக்கூடாது, மக்கள் எல்லாம் ஜியோனிஸ்டை எதிர்க்கக்கூடிய மனநிலையில தான் இருந்துட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ரெண்டு பேத்துக்கும் அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டு நேரடியா யாரையுமே சப்போர்ட் பண்ணாம ஓரளவுக்கு விலகி நின்றுட்டே இருக்காங்க. இதுல இந்த ஜோர்டான் மட்டும் பார்த்தா தனித்துவமா பிரிஞ்சு போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஜியோனிஸ்டுக்கு முற்றிலுமாக ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் அமெரிக்காவுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜோர்டானுடைய வான்பரப்பை திறந்து விட்டாங்க. ஜோர்டான்ல இருந்தே என்ன பண்ணாங்க, ஈரானுடைய தாக்குதலை எல்லாம் தடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா சில ட்ரோல்கள் எல்லாம் பார்க்கும் போதே எப்படி தெரியுதுன்னா, ஈரான் அடுத்து ஜோர்டானையே தாக்குவாங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஆய்வாளர்கள்லாம் யூகிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜோர்டான் அப்படிங்கிறது முஸ்லீம் நாடுகளாக இருக்கிற நிலைமையில இப்ப அவங்களே ஜியோனிஸ்டுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா எப்ப வேணா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தி தான் தடுத்திருக்காங்க. அவங்களே என்ன பண்ணியிருந்தாங்க, இவங்களுடைய ட்ரோன்களை தடுத்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதையெல்லாம் இவங்க இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் தரப்புல. அப்படி உண்மையாக இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களையும் தாக்குவதுதான் சிறந்தது. இல்லாட்டினா
அவங்க எப்ப வேணா என்ன பண்ணுவாங்க, நமக்கு எதிராக மாறுவாங்க. நமக்கு எதிராக வந்து அவங்களை பயன்படுத்தி கொள்வாங்க. அவங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தி ஈரானை தாக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படிங்கறதுனால இப்ப வந்து ஈரானுடைய பார்வை ஜோர்டான் பக்கமும் திரும்பி இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அங்க தொடர்ந்து வந்து மக்களுடைய போராட்டமானது போய்கொண்டே இருக்கு. அந்த போராட்டம் எல்லாமே வந்து எதற்காக போகுதுன்னு பார்த்தா, தரை வழியாக இஸ்ரேலுக்கு உணவு கொடுக்காதீங்கன்னு சொல்லிதான் போயிட்டு இருக்குது. அதுலயும் இன்னைக்கு ஜோர்டான் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அந்த பொதுமக்கள் வந்து காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு உணவு கொடுக்காதீங்கன்னு தடுக்கக்கூடிய இந்த போராட்டத்தையே அவங்க முறியடிச்சுட்டே இருக்கிறாங்க, முடக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் ஜோர்டானுக்குள்ள செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு மேலேயே வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அவங்க கைவிடணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒரே முஸ்லீம் நாடு இப்போது ஈரான் விஷயத்துல இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஜோர்டானா மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நமக்கு G7 நாடுகளுடைய கூட்டமைப்பு கூடின போதே எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, நீங்க போய் தயவு செஞ்சு என்ன பண்ணிடாதீங்க, ஈரானை தாக்கிராதீங்க, இது வந்து சரியான நேரம் இல்லை, நீங்க தாக்க வேண்டாம்னு இஸ்ரேல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, அவங்களுடைய வார் கேபினெட்ல வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. ஒரு தடவை போட்டிருக்காங்க, 2வது தடவை போட்டிருக்காங்க, 3வது தடவையும் போட்டிருக்காங்க. 3 தடவையா போட்டு அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, இது அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறிடுச்சு. ஏன்னா வந்து ஈரான் வந்து கடுமையான தாக்குதல் செஞ்சுட்டாங்க. இனி நாம வந்து எதையும் எதிர்த்து அடிக்காம விட்டுட்டா மத்திய கிழக்குல நம்மளுடைய பெயர் கெட்டு போயிடும், நமக்கான பயம் இல்லாம போயிடும், மரியாதை இல்லாம போயிடும் சொல்லிட்டு இப்ப வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நாங்க தாக்குதல் நடத்துவோம் இருக்காங்க. இன்னும் ஒரு சில செய்திகள்ல வந்து அடுத்த 48 மணி நேரம்ட்டு வருது. அப்படின்னா எந்த நொடி வேணா எதிர்பார்க்கலாம், ஈரானை இஸ்ரேல் திரும்ப தாக்க தான் போறாங்க. ஏன்னா இதை வந்து தாக்காம இருக்க முடியாது அவங்களால. அவங்களுடைய மதிப்பை வந்து அவங்க தக்க வச்சுக்கிறதுக்காகவாவது வந்து இப்ப தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த வார் கேபினெட்டுமே போர் செய்யணும், தாக்குதல் திருப்பி நடத்தணும் அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. அதுக்காக அவங்களுடைய படைகளை எல்லாம் தயார் செய்து கொண்டு வராங்க. இந்த தடவை இவங்க எப்படி தாக்குதல் செய்ய போறாங்கன்னு பார்க்கும்போது பெரும்பாலான ஆய்வாளர்களுடைய கருத்து என்னன்னா, அவங்க விமானங்கள் மூலமாக போய் எப்படி காசாலையில குண்டு போட்டாங்களோ அதே வேலை தான் ஈரானுக்குள்ள வந்து செய்ய போறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏவுகணைகளை தாக்குவாங்க. எப்படி வந்து ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வந்து பொழிந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து இஸ்ரேலும் ஈரான் மீது வந்து ஏவுகணை தாக்குதல் செய்யறக்கும் நேரடியாக விமானத்திலே போய் குண்டு போடுறதுக்கான 2 வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2 தான் வந்து அவங்க பயன்படுத்த போறாங்க. இந்த நிலைமையில அமெரிக்கா என்ன சொல்லுது, அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தா, அமெரிக்கா பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்க, ஈரானோடு எங்களுக்கு போர் செய்ய விருப்பம் இல்லை, அதனால இஸ்ரேல் ஈரானை தாக்கினால் நாங்க இதுல கலந்து கொள்ள மாட்டோம், நாங்க தனியாக இருந்து வேடிக்கை தான் பார்ப்போம், அதனால இஸ்ரேலுக்கு வந்து நாங்க இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன கையோட இன்னும் ஒன்றும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே நேரத்துல இஸ்ரேலை திருப்பி ஈரான் தாக்கினால் ஃபர்ஸ்ட் போய் இப்ப இஸ்ரேல் தான் ஈரானை தாக்குவாங்க. ஏன்னா வந்து ஈரான் பதில் தாக்குதல் முடிச்சுட்டு சொல்லிட்டாங்க, இனி நீங்க அடிச்சா நாங்க பல மடங்கா திருப்பி கொடுப்போம்னு சொல்லி நிறுத்தி இருக்கக்கூடிய நிலையில இப்போது இஸ்ரேல் தான் போய் என்ன பண்றாங்க, பதில் தாக்குதலை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ஆரம்பிச்சு வச்சா இவங்க கலந்துக்க மாட்டாங்களாமா. ஆனா ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவங்க பதிலுக்கு அடிப்பாங்களே இஸ்ரேலை, அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலை பாதுகாப்பாங்களாமா. அப்படின்னா இவங்க போருக்கு போக மாட்டாங்களாமா. ஆனா அதே நேரத்துல வந்து போர்ல வந்து எந்த ஒரு சண்டையிலையும் எந்த ஒரு சேதத்தையும் இஸ்ரேல அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை குறித்து வந்து ஈரான் தெளிவா சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு தடவை இஸ்ரேல் எங்க மேல வந்து தாக்குதல்னு ஒண்ணு நடத்தினா அது அமெரிக்காவுடைய பர்மிஷனோட நடத்துதுன்னு தான் அர்த்தம். நாங்க அமெரிக்காவை தான் என்ன பண்ணுவோம், முதல்ல தாக்குவோம், அவங்க தான் எங்களுடைய முதல் இலக்கு. இந்த தடவை நாங்க தாக்கும் போது இஸ்ரேல் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் தான் நாங்க தாக்கியிருந்தோமோ தவிர அமெரிக்கா சம்பந்தமான இராணுவ தளங்களையோ எதையுமே வந்து நாங்க தாக்கவில்லை. ஆனா மறுபடியும் இஸ்ரேல் எங்களை தாக்கிட்டா முதல் குறியாக அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடியதை வந்து நாங்க தாக்குவோம்னு அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்த தாக்குதல் நடந்தால் அந்த தாக்குதலையும் பதிலுக்காக வந்து ஈரான் நடத்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே நேரத்துல நேற்று ஐநாவுடைய சபை கூடியிருக்கு. அந்த ஐநாவுடைய சபை கூடிய போது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானுக்கு வந்து ஆதரவாக வந்து சைனா வந்து பேசியிருக்காங்க. ஈரானுடைய தூதரகத்தை வந்து இஸ்ரேல் போய் தாக்கியது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம், அதனாலதான் அவங்க பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மேல ஒரு குற்றத்தை வந்து சைனா முன்வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு வந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் வந்து அவங்க தரப்புல இருந்து ஈரான் தாக்கியதை வந்து வன்மையாக கண்டித்து அவங்களுக்கு எதிராக நீங்க எதுவும் பேச மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஐநாவுல புலம்பி தள்ளியிருக்காங்க. அதாவது வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஈரான் மேல வந்து எல்லா வித தடைகளையும் கொண்டு வாங்க,
நீங்கள் வந்து அவங்களை சும்மா விடாதீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் புலம்பி தள்ளி இருக்காங்க. முதல் ஈரானை போய் தாக்குனதே இஸ்ரேல் தான். அப்போது இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு பேச்சும் தீர்மானமும் கொண்டு வரல. ஆனால் இப்போ வந்து இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஈரானுக்கு எதிராக எல்லாவித நெருக்கடியும் தீர்மானத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஐநால முன் வச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்லணும். அதே சமயத்துல அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, ஈரான் தாக்குனதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க இஸ்ரேலுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது, இஸ்ரேலை எல்லாரும் தாக்கிட்டு இருக்காங்க, நாம இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, $16 பில்லியன் அளவுக்கு வந்து ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு சம்மதிங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கேட்டிருக்கு. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு எது நடந்தாலும் சரி அதை வந்து ஒரு ஆதாரமா காமிச்சு, அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு எது நடந்தாலும் சரி அதை வந்து ஒரு சூழ்நிலையாக காமிச்சு இஸ்ரேலுக்கு எப்படியாவது ஆயுதத்தை வாங்கி கொடுத்துரும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு நேரடியாக சண்டைக்கு வர மாட்டாங்க. இதேதான் உக்ரைனுடைய விஷயத்திலையும் பண்ணாங்க. உக்ரைனுக்கு வந்து ஆதரவா நாங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆயுதத்தை கொடுக்கறதுக்கு தான் முன் வந்தாங்க. அதே மாதிரி இப்ப வந்து ஈரான் விஷயத்துல நேரடியா நாங்க முன்னாடி வரமாட்டோம், அவங்களுக்கு வந்து அஃபென்ஸ் பண்றதுக்கு இஸ்ரேலுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா டிஃபென்ஸ் பண்ணும் போது நாங்க என்ன பண்ணுவோம்னா திருப்பி ஒரு தாக்குதல் வந்து தடுத்தா அப்ப மட்டும் நாங்க சேர்ந்து போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு இப்ப போர்க்கருவிக்கும் வந்து ஒப்பந்தத்தை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேல வந்து ஈரான் வந்து தாக்குறேன்னு சொன்னபோது இஸ்ரேலில் இருந்த பொதுமக்களாகட்டும் இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் ஆகட்டும் ரொம்ப பயந்தாங்க. நிறைய அழுத்தத்தை கொடுத்தாங்க. நீங்கள் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த தாக்கிடக்கூடாது, நீங்கள் லைட்டாக தான் எங்களை திருப்பி அடிக்கணும்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் சொல்லப்போனால் துருக்கியை வச்சு கூட பேசினாங்க. இந்த எல்லா விஷயமே வெளியே வந்துருச்சு. இன்றைக்கி இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரானை அடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான்லேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் கெஞ்சவும் இல்லை, பயப்படவும் இல்லை. ஈரான் ஆகட்டும் ஈரானுடைய பொதுமக்கள் ஆகட்டும் கெத்தாக இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலில் பார்த்தா ஓடி ஒளிஞ்சு கொண்டு இருந்தாங்க, பயந்து செத்துட்டு இருந்தாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடியே அடிச்சிருவாங்களோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஈரானில் அப்படி எந்த ஒரு தாக்கத்தையும் வந்து இஸ்ரேலுடைய அறிவிப்பு ஏற்படுத்தலை அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் நம்ம இன்னும் சில முக்கிய தகவல் வந்திருக்கு, அதை தொகுப்பாக பார்க்கலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி வாங்க.